சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டம் தொடர்பான விவரங்கள். சென்னை தலைமைச் செயலகத்துல தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமையில மத்திய மற்றும் மாநில அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடனான ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் இந்திய அளவிலும் மற்றும் மாநில அளவிலும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கூடிய 10 அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. இதில் ஆம் ஆத்மி கட்சி நீங்களாக மற்ற 9 கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக பிஜேபி, காங்கிரஸ், ஆம் ஆத்மி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி, தேசிய மக்கள் கட்சி ஆகிய தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளும், திமுக, அதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, தேமுதிக ஆகிய மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கூடிய கட்சிகளும் அதனுடைய பிரதிநிதிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாகவும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தொடர்பாகவும் ஆலோசனை வழங்கப்பட இருப்பதாகவும் அது குறித்தாக கலந்து ஆலோசனைக்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தேர்தலில் ஒவ்வொரு கட்சியின் சார்பில் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய நட்சத்திர வேட்பாளர்கள் எத்தனை நபர்களுக்கு எத்தனை வாகனங்கள் அனுமதி, அவருடைய தேர்தல் செலவினங்கள், அதனுடைய பார்வையாளர்கள், தேர்தல் செலவின கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட விவரங்கள், அதே போன்று தேர்தல் செலவினம் குறித்து மாற்றுக் கட்சிகள் மீது புகார் இருக்கும் பட்சத்தில் அதை புகார் தெரிவிக்கக்கூடிய பிரதிநிதிகள் உள்ளிட்டவர்களுடைய ஆலோசனை என இது தொடர்பான ஒரு விரிவான ஆலோசனைக்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தேர்தலுடைய முன்னேற்பாடுகளில் பதட்டம் நிறைந்த வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாகவும் அரசியல் கட்சிகளுடைய ஆலோசனையானது கேட்கப்படுகிறது. அதே போன்று தொடர்ந்து தேர்தல் நடத்துவதற்கு தயாரான சூழல் இருக்கக்கூடிய சூழலில் வரக்கூடிய 27ஆம் தேதியோடு தேர்தலுடைய விருப்ப மனு காணுகிறது, வேட்பாளர்கள் விருப்பம் தெரிவிக்கக்கூடியது நிறைவடைகிறது. அதற்கு பிறகாக வாக்காளர்களுடைய இறுதியான புதுப்பிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலானது இந்த அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளுக்கு வழங்கப்படும். அது தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டமாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.